சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. தமிழக பாஜகவில் மாநில தலைவர் மற்றும் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் தேர்தலுக்கு விருப்பமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. பாக்கெட்கள் மற்றும் கண்டெய்னர்களில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருட்கள் குறித்த விவரங்களை கட்டாயம் அச்சிட வேண்டும் என்ற உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த மத்திய அரசுக்கு 3 மாதம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் அரசின் முன் அனுமதி பெற்று புத்தகம் எழுதலாம், அதில் அரசை விமர்சிக்க கூடாது என தமிழக அரசால் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை மீண்டும் முதல்வராக பாஜக அனுமதிக்காது என தேர்தல் வியூக நிபுணரும் அரசியல் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அரசின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஊழல் பெருகி வருகிறது. அத்தகைய அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதில் செயலற்ற நிலையில் உள்ளோம் என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. மாதவிடாய் காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதற்கு பொறுப்பானவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆனால் மாணவியின் தாய் கேட்டுக்கொண்டதன் பெயரில்தான் அப்படி தனியாக அமர வைக்கப்பட்டார் என காவல்துறை அதிகாரி நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி அமைக்கும். பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் அது அதிமுகவிற்கு எந்த விதத்திலும் பயன் தராது என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் ஏஜென்ட்டுகள் மாநாட்டை கோவையில் நடத்த அக்கட்சி தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார். ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தில் கடும் வெயில் அடிப்பதால் அரசு அலுவலகங்களின் வேலை நேரத்தை மாற்றி ஆட்சியர் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் 2 குழந்தைக்கு மேல் பெற்றால் அரசு ஊழியர்கள் வேலையை இழக்க நேரிடும். அதன்படி தனக்கு 3வது குழந்தை இருப்பதை மறைத்த ஆசிரியையின் வேலை பறிபோனது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்யும்படி மத்திய அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கோரிக்கை வைக்கலாமே என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தி கொண்டு வரப்பட்ட பயங்கரவாதி தகாவூர் ராணாவை சிறப்பு நீதிபதி முன் என்ஐஏ போலீசார் ஆஜர்படுத்தினர். மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை வாபஸ் பெறப்பட்டுள்ள 5 ஆண்டுகளில் ரயில்வேக்கு 9,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே சில நாட்களாக வர்த்தக போர் நடந்து வருகிறது. இந்த வர்த்தக போரின் எதிரொலியாக ஹாலிவுட் படங்கள் மீதும் சீனா சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. டொமினிக்கன் குடியரசில் நேற்று இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 218ஆக அதிகரித்துள்ளது. இச்சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நேற்று 9 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் வேலூரில் நேற்று இரவு கனமழையும் பெய்தது. முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு ப்ளூம்பெர்கின் பொருளாதார ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்தியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மல்யுத்த போட்டிகளில் சாதனை படைத்ததற்காக ஹரியானா அரசு அறிவித்ததில் 4 கோடி ரூபாய் பரிசு தொகையை ஏற்றுக்கொள்ள மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முடிவு செய்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வேலை இழந்துள்ள ஆசிரியர்களில் ஒரு பிரிவினர் கொல்கத்தாவில் ஆச்சாரியா சதன் என்ற இடத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை அந்த இடத்தில் இருந்து அகற்ற போலீசார் நேற்று நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் நியூயார்க் நகரின் ஹட்சன் நதியில் சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 6 பேர் உயிரிழந்தனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் அரசாக திமுக உள்ளது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையில் 2 பேராசிரியர்கள் மீது பெண் உதவி பேராசிரியை பாலியல் புகார் அளித்துள்ளார். சமூக நலத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
தமிழக எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு நாட்டின் உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக, கேரளா, கர்நாடகா மாநிலங்களின் முச்சந்திப்பு வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இல்லை என தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 துவங்கப்பட்டது. இதன்படி தமிழக, கேரள வனப்பகுதிகளில் நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு வரும் 24ஆம் தேதி துவங்க உள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகைக்கடன் வாங்கியவர்கள் மாதந்தோறும் வட்டி செலுத்த வங்கிகள் தரப்பில் நெருக்கடி கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. வீட்டிலிருந்து வேலை, முதலீட்டு வழிகாட்டுதல் என மனிதர்கள் தொடர்பு கொள்வது போல சமூக வலைதளங்களில் மோசடி கும்பல், சாட்போர்ட்கள் பயன்படுத்துவதால் எச்சரிக்கை அவசியம் என தமிழக காவல்துறை சைபர் கிரைம் எச்சரித்துள்ளது. பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் டில்லி அணி வெற்றி. 93 ரன்கள் விளாசிய டெல்லியின் KL ராகுல் ஆட்ட நாயகனாக தேர்வு. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. சென்னை ஷேபாக்கு மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. தொடர்ந்து 4 போட்டியில் தோல்வி தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டனாக மீண்டும் தோனி நியமிக்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக ருத்ராஜ் கெய்வார் போட்டியில் இடம்பெற முடியவில்லை. 2 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர் வேலைநிறுத்தம் வாபஸ். போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. பணி நிரந்தர கோரிக்கையை 1 மாத காலத்திற்குள் நிறைவேற்றுவதாக போக்குவரத்து நிர்வாகம் உறுதி. பிரதமர் மோடி தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான 44 வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி செங்கோட்டை, ஜாமா மசூதி வளாகங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் சோதனையில் இது புரளி என தெரியவந்தது. பிரம்மகுமாரிகள் அமைப்பின் தலைவி தாதி ரத்தன் மோகினி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உறவினரின் கொலை வழக்கில் சாட்சி சொல்ல வந்த ராணுவ வீரரை ஒரு கும்பல் சுட்டுக் கொன்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, அவரது மகள் ஷைமா வாஜித் புதுல் மற்றும் 17 பேருக்கு எதிராக வங்கதேச நீதிமன்றம் புதிய கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்த 11,230 ஆப்கானிய அகதிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தலால் சௌத்ரி தெரிவித்தார். கேரளாவில் அரசு தேர்வு எழுத சென்ற பெண்ணின் ஹால் டிக்கெட்டை கழுகு ஒன்று பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா 500 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார் மனு அளித்துள்ளார். அடிக்கடி பணிக்கு வராமல் முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முகூர்த்த நாட்களில் முழுமையாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. வருகிற 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசைப்படகு மற்றும் இழுவை படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதித்து அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீன்கள் குஞ்சு பொரிக்கும் காலம் என்பதால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் 1000 பவுண்டரிகளை அடித்து சாதனை படைத்துள்ளார் பெங்களூரு அணி வீரர் விராட் கோலி. பீகாரில் நேற்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அப்போது சீவான், பெகுசாரே, பாகல்பூர், ஜகனாபாத், முஷாபர்பூர், சகர்ஷா, மதேபுரா, சாப்ரா உள்ளிட்ட பகுதிகளில் மின்னல் தாக்கி 28 பேர் உயிரிழந்தனர். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இருந்த நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி 2024-25ஆம் நிதியாண்டில் 82,000 கோடி டாலரை தாண்டியுள்ளது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக 74 மருத்துவக் கல்லூரிகளுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. கர்நாடகாவில் 70, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 68, தெலுங்கானாவில் 56, குஜராத்தில் 40, ஆந்திராவில் 37 என்ற எண்ணிக்கையிலும் உள்ளன.
திருநெல்வேலி மாநகராட்சி நீரேற்று நிலையத்தில் ஊழியர்கள் பணி நேரத்தில் சீட்டு விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. திமுக கவுன்சிலரின் கணவர் பதிவு செய்த இந்த வீடியோவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போடிநாயக்கனூரில் 350 ஆண்டு பழமை வாய்ந்த முருகன் கோவிலில் திருமாங்கல்யம் வைக்கப்பட்ட ஒற்றை தேங்காய் 52,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த ஆண்டை விட 22,000 ரூபாய் அதிகமாக ஏலம் போனது பக்தர்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் போக்குவரத்து பேருந்துகளின் பயன்பாடு குறைந்திருப்பதாக உலக வங்கி மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையம் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் சேவை மற்றும் சொந்த வாகனங்கள் அதிகளவில் இயக்கப்படுவது இதற்கு காரணமாக அமைந்துள்ளது.